கெட்டு போன அந்த களிமண் மாதிரி நீங்க சில நேரங்கள்ல உடைக்கப்பட்டு எனக்கு யாருமே வேணாம், நான் கடவுளை கூட நம்ப மாட்டேன், அவரு கூட எனக்கு நியாயம் விசாரிக்கலன்னு சொல்லி உங்க ஆத்மால காயம் ஏற்படும் போது ஆண்டவர் என்ன சொல்ல, நம்பாட்டி போ அப்படின்னு அவரு சொல்லல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவரு உங்களை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி மறுபடியும் புதிய பாண்டமாக, வேறு பாண்டமாக உங்களை ஆதியில ஒரு திட்டத்தோட தான் ஆண்டவர் உருவாக்குனாரு. ஆனா இடையில ஏற்பட்ட சூழ்நிலைக, கிடைத்த வாழ்க்கை துணை, நமக்கு ஏற்பட்ட நம்ம போன கிராமம், வேலை செய்கிற இடம், நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நமக்கு ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகள்னாலையும் நம்ம கெட்டு போன ஒரு பாத்திரமா மாறிடும். அந்த திட்டத்துல நம்ம கொஞ்சம் நம்மள உருவாக்குற அந்த மண்பாடம் கொஞ்சம் அதோட வடிவம் மாறிதான் போயிருது, கெட்டுதான் போயிருது. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க அவருடைய கருத்துக்குள்ளேயே இருந்தா, அவர் மேல நம்பிக்கையா இருந்தா, ஆண்டவர் நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ல, அவர்கிட்ட நீங்க அவரை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த உடைக்கப்பட்ட நிலை வடிவம் கொஞ்சம் மாற்றமா இருக்கிற நிலை, இந்த காயங்கள், இதை எல்லாத்தையும் அவர் மறுபடியும் பண்ணி வேறு பாண்டமாக இப்ப எப்படி பண்ண போறாரா, உடைஞ்சத ஒட்டி ஏதோ இந்த உடைஞ்சத இந்தாங்க ஒட்டிக்கோங்கன்னு சொல்லி அவர் பூசி சும்மா அவங்க கிட்ட குடுக்கல. இப்போ ஒரு உடைஞ்ச ஒரு பாத்திரத்தை பூசி கொடுத்தா அந்த கீறல்கள்லாம் வித்தியாசமா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஆண்டவர் உடைஞ்ச உங்க வாழ்க்கைய சும்மா பூசிட்டு போல அவர் என்ன செய்யறாரா, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப வேறு பண்டமா உங்க ஆளையே மாத்திடுறாராம்.